அவர் வந்து தனியாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அஜித் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து டிஎம்கே மீட்டிங்கில் வந்து அஜித் வந்து வலுக்கட்டாயமாக வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த மீட்டிங்க்கு கலைஞர் இருக்கு சொல்ல இவர் இருக்கு சொல்ல நம்ம கலைஞர் இருக்கு சொல்ல வந்து அஜித்தும் விஜயும் சூர்யா எல்லோரும் வந்து உக்காரணும் இந்த மேடையில் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மு.க.ஸ்டாலினும் எல்லோரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீங்கள் மேடைக்கு நீங்கள் வந்தால் தான் கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்தால் தான் கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. நைட்டாக போய் நீ வந்து உக்காரணும்னு சொல்லிட்டு மீடியாவிலே நேராகவே பேட்டி கொடுத்துட்டாரு. என்னை வந்து சண்டை போடுறாங்க, என்னை வந்து வலுக்கட்டாயமாக வந்து இழுக்கிறாங்க, என்னை வந்து மேடையில் வந்து உட்கார சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்கிறாரு. அந்த மீட்டிங்கில் கலைஞர் எதிர்க்கவே சொல்கிறாரு. சரிங்களா? அதனால் அரசியல் அவருக்கு விருப்பம் இல்லை, அஜித்துக்கு விருப்பம் இல்லைன்னா அஜித் ரசிகர் நாங்கள் அரசியல் இல்லாத வாழ்க்கையே இல்லையா? அரசியல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் அப்படியே அஜித் ரசிகர் மொத்த பேருமே விஜய்க்கு அப்படியே மாறுறோம். இப்போது அஜித் ரசிகர் மொத்த பேருமே அப்படியே தலைக்கே மாறுறோம். தமிழ்நாடே செதற போகுது. பிளாஸ்ட்டுன்னு சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தையை அவர் சொல்லவே கூடாது. எந்த அளவுக்கு அவருக்கு வந்து மனசில் வந்து வலி இருந்திருக்கும். பிளாஸ்ட்டு திருப்பி பிளாஸ்ட்டு இது வரைக்கும் எந்த ஒரு மீட்டிங்கில் அவர் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்பீச்சு, ஒரு வார்த்தை இங்கே வந்து யூஸ் பண்ணுறாரு. காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கான மனசில் அந்த அளவுக்கான வலி இருக்குது அவருக்கு. அதுதான் வந்து நான் ஒரு மாற்றுக் கட்சி ஒரு ஒன்றிய துணை செயலாளர் தான் இருந்தாலும் விஜய்க்கு தான் எங்களுடைய ஓட்டு.